நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டோம். குறிப்பாக இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, இந்த அசட்டு தைரியம், குருட்டு நம்பிக்கை. இது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் கூட இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடாது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்குமே இந்த குருட்டு நம்பிக்கையும் அசட்டு தைரியம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே பிளான்டாக, நம்ம என்னடா விட நம்மளுடைய மனசு பிளான் பண்ணி தான் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சில சமயங்களில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி அடையாமல் போகலாம், ஆனால் தோற்றுக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய தைரியம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும். அந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்கோமா இல்லையா? வச்சுருக்கோம். எஸ், நம்மளால் இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்ட முடியும். கடவுளே, நான் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, ஏற்காடு எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டேன், 10:10க்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ், நான் 9:50க்கு பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், 10 கிலோமீட்டரு போகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் கடவுளை எனக்காக ட்ரெயினை ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிறதுல லாஜிக் இருக்குது. வேண்டுவோம், நம்பிக்கையாக வேண்டுவோம், தைரியமாக வேண்டுவோம். ஆனால் யாருமே கடவுளே, நான் உன்னுடைய பயங்கரமான பக்தன், ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 10 கிலோமீட்டர் இருக்குது, அதனால் சேலம் ஜங்ஷனுக்கு வர வேண்டிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அப்படியே திருப்பி விட்டு 4 ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் என்னை பிக்கப் பண்ணிட்டு போ, அதுக்கு நீ துணை புரி கடவுளே அப்படின்னு யாருமே வேண்டதில்லை. இதிலே தெரியும் நம்முடைய எல்லை என்ன, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய தேவை என்ன, நமக்கு எதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்குது, எதிலெல்லாம் தைரியம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் மற்றவர்கள் சொல்கிறத எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே தைரியம் கொள்ளுங்கள், எதையுமே சாதிக்கலாம். நாளைக்கு வேறொரு விஷயத்தில் சந்திப்போமா?